ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். மைக்கேல் அண்ணன், ஜான் அண்ணன், எடிசன் அண்ணன் மென்ஸ் ஃபெலோஷிப் மாதிரி இருக்கு இன்னைக்கு. குட். ஓகே, ஜெபணுமா? நல்ல ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை ஆரம்பித்து 10 நாட்கள் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினது. இந்த நாளிலும் நாங்கள் புதிய ஏற்பாடுடைய மூல பாஷையான கிரீக்ல இருந்து ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, விளக்க விரும்புகிறோம். எங்களுக்கு நீரே ஞானமாய் இருந்து வசனங்களை புரிந்து கொள்வது மாத்திரமல்லாதபடி அதன்படி நடக்கவும் எங்கள் ஆவியை தேவன் ஏவும்படியை ஜெபிக்கிறோம். உண்மையை நம்பியிருக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும். ரெக்கார்டிங் வீடியோவில் கேட்கிற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும். இந்த நேரத்தினே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆன்லைன்ல இல்லாதபடிக்கு ஆண்டவரே நல்ல கண்டியூசிவா அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். வாங்க, ஷீலா பீட்டர் சிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங். இப்போதான் மென்ஸ் ஃபெலோஷிப்னு சொன்ன வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. ஒரு விமன் வந்து ஷீலா பீட்டர் சிஸ்டர். குட், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைட் கம் அண்ட் ஜாயின் அஸ், பட் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். 2 கொரிந்தியர் பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ இன் தி ஸ்கிரீன். 2 கொரிந்தியர் சாப்டர் 8 verses starting from 20. ஸோ 20வது வசனத்துல இருந்து நீங்க காட்டலாம். பேப்டிஸ்ட். ஓகே, பேப்டிஸ்ட் ரைட். நமக்கு இந்த 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் இது ரெண்டுமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஆஃப் கிவிங், கொடுப்பதை பத்தி தான் இருக்குது. சரியா? இந்த வசனங்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானது. இன்னொன்னு, யாருக்கு கொடுக்கணும், எந்த நோக்கத்தோட கொடுக்கணும், இதெல்லாம் முக்கியம். இன்னொன்னு, நம்ம பணத்துக்கு கட்டாயம் அக்கௌண்டபிலிட்டி வேணும், ஷியோரா வேணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பவுல் தெளிவா சொல்ற, மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாங்க உண்மையா இருக்க விரும்புறோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த பேசிக் தாட்ஸை நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இதெல்லாம் அன்காம்ப்ரமைசிங். அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, இல்லை இல்லை என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நெகோஷியபிள் இல்லை, நான் நெகோஷியபிள். சரியா? ஏன் இப்படி நான் அழுத்தி சொல்றேன்னா, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியும் சரி இனிமேல் வருகிற வார்த்தைகள்லாம் இட் டாக்ஸ் அபவுட் ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஹேண்ட்லிங் த ஆஃபரிங்ஸ், கான்ட்ரிபியூஷன், ஃபெய்த்ஃபுல்னஸ், இன்டெகிரிட்டி. இதெல்லாம் கட்டாயம் சரியா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற வார்த்தைகள்ல நிறைய வர்றதுனால நானும் அதை வலியுறுத்தி பேசுறேன். ஓகே, இப்படி செய்யற ஊழியத்துல எங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்ட கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. அங்க பாருங்க, மோமே சேட்டை, அந்த லாஸ்ட் 20ல லாஸ்ட் வேர்டை பாருங்க, மோமே சேட்டை. மோமே சேட்டைனா பிளேம். நாங்க அவாய்ட் பண்றோம் எதை, எங்க மேல யாராவது குற்றம் சுமத்துறது. சரியா? அவாய்டிங். பாருங்க, ஸ்டெலோமனாய். ஸ்டெலோமைனாய்னா அவாய்டிங். இதை நாங்க அவாய்ட் பண்றோம். எதை அவாய்ட் பண்றோம்? மற்றவங்க எங்களை குற்றம் சாட்டக்கூடாது. லெஸ்ட் எனி ஒன், ஒருத்தர் கூட. அங்க பாருங்க, கூடாதுங்கிறது தான் மேனா நெகட்டிவ். சரியா? நெகட்டிவ். அது இம்பரேட்டிவ். கட்டாயம் எங்களை யாரும் குற்றம், இந்த விஷயத்துல டூனா திஸ், இந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல? ஹேண்ட்லிங் மணி, ஹேண்ட்லிங் த ஆஃபரிங், கான்ட்ரிபியூஷன். சரியா? நாங்க எதுக்கு வாங்குறோம்? டு ஹெல்ப் த saints, poor saints in Jerusalem, particularly Jerusalem. ஏன்னா ஜெருசலேம் தான் பெரிய சர்ச். சரியா? அங்கேயே நிறைய போர் saints இருக்காங்க, பரிசுத்தவான்கள். தரித்திரம், ஏழையான அவங்களுக்கு வந்து கொடுக்கிற விஷயத்துல நாங்க அதை மோட்டிவா வச்சுதான் கலெக்ட் பண்றோம் ஒழிய எங்களுடைய பாக்கெட்டுக்கு இல்லை. இந்த பிளேமை எங்கள்கிட்ட யாரும் ஒருத்தர் கூட, அதான் டிஸ்ன்னு போடுறது பாருங்க, டிஸ் ஹேமாஸ், எனி ஒன். சரியா? நம்மள்கிட்ட இருக்கிறவங்க,
அதாவது என்ன, நீங்க கொரிந்தியன்ஸ் பிளேம் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ எதுல என்டே அங்க பாருங்க, அட்ரோடேட்டிங். பேப்டிஸ்ட் கொஞ்சம் மேல காட்டுங்க. அட்ரோடேட்டிங். ஸோ இந்த இதுல வந்து அபண்டன்ஸ். சரிங்களா? அப்ப 20வது வசனம் சொல்றாரு, வி ஓகே, நோ ஒன் ஷுட் பிளேம் அஸ் அபவுட் இந்த லிபரல் இல்லைன்னா அபண்டன்ஸ் கிஃப்ட். திஸ் அபண்டன்ஸ்னா இப்படி நீங்க லிபரலா கொடுக்குறீங்கல்ல, அப்ப ஒவ்வொருத்தரா கொடுக்கும்போது எங்களுக்கு நிறைய கிடைக்கும்ல. அப்ப இந்த அபண்டன்ஸை வச்சுக்கிட்டு, சரியா, நாங்க அடுத்த வார்த்தை பாருங்க, அபண்டன்ஸ் ஆஃப் திஸ்னா வாங்குற இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பெருகி இருக்கு. இதை நாங்க அட்மினிஸ்டர் பண்றோம். பாருங்க, டயக்கோனாஸ்னா டயக்கோனியோனா மினிஸ்டர், சர்வ், டயக்கோனோமெனே பீயிங் அட்மினிஸ்டர்ட் பை அஸ், இது எங்களால நிர்வகிக்கப்படுகிறது. சரியா? அப்ப இந்த எங்களால நிர்வகிக்கப்படும் இந்த தர்ம சகாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட எங்களை குற்றம் சாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, நோட் பண்ணனா பண்ணுங்க, we show our integrity in handling the money, the finance, particularly இந்த லிபரல், அதான் அபண்டன்ஸ்ங்கிற லிபரலா நீங்க கொடுக்குற இந்த கிஃப்ட். சரியா? இந்த ஹேண்ட்லிங் விஷயத்துல எங்களை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க, தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கருத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாசிங்க யாராவது. 2 கொரிந்தியர் 8:20. வாங்க புவனா தனபாலன் சிஸ்டர், வெல்கம். வாங்க வாங்க தம்பி ஜேம்ஸ், வாங்க தம்பி, வெல்கம். வாசிங்க யாராவது. வாங்க வாங்க. குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங். எடுத்தவங்க யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:20 வாசிங்க தமிழ்ல. எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து. போதும். சூப்பர்ல. தமிழ்ல எனக்கு கிரீக் விட தமிழ்ல அது அருமையா இருக்குல்ல. நல்லா நல்லா கொடுத்துருக்கு. இந்த வசனங்கள்லாம் என்ன வெளியே கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. தர்ம சகாயத்தை பணத்தை குறித்து யாரும் எங்களை குற்றப்படுத்தக்கூடாது. இவன் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறாரு பால், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நாங்க இதுல ப்ராப்பரா அட்மினிஸ்டர் பண்றோம். அப்ப ஒண்ணு தெரியுதுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஃபரிங் இஸ் மேண்டேட்டரி. அதான் சொன்னேன், இதெல்லாம் நான் நெகோஷியபிள். இதெல்லாம் நெகோஷியேட்டே பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் நெகோஷியபிள். சரியா? இந்த காரியத்துல ஓகே ரைட். அடுத்து போலாமா? 21 போலாம். எல்லாம் மியூட்ல இருங்க, டைம் கொடுக்கும்போது நீங்க பேசலாம். சரியா? ஓகே ரைட். வேற யார் ஜாயின் பண்ணிருக்கா? வாங்க ஜெரமியா பிரதர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாஸ்டர் பாபு ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம். வாங்க பாஸ்டர் பாபு. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரைட். பாஸ்டர் பாபு 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 2 கொரிந்தியர் வர்ற காணிக்கைக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா இங்க பவுல் சொல்றாரு. அந்த விஷயத்தை தான் நம்ம 3 காரியம் பார்த்தோம். பாபு பாஸ்டர் வந்திருக்கனால சொல்றேன், மற்றவங்களுக்கும் சொல்றேன். இந்த 2 அதிகாரத்திலையும் வலியுறுத்துறது என்னன்னா, ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். The poor should not become poorer. The rich should not become richer in the church. சமுதாயத்துல வேணா அப்படி இருக்கலாம், ஆனா சபை கம்யூனிட்டியில ஃபெலோஷிப்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்ல, அந்த காமன் குட் தான் இங்க வருது. அதுக்கு என்ன சொல்றாரு? பவுலே எஃபர்ட் எடுக்கிறாரு. அப்ப எருசலேம்ல உள்ள புவர் செயின்ஸுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்கு மக்கதோனியா, அகாயா, கொரிந்து, இப்படி கலாத்தியா பல சபைகள்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணி இவருக்கும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறார். தீத்து, தீமோத்தேயு, இப்படி சில்வான்லாம் சில பேர் வச்சுக்கிட்டு இந்த ஃபண்ட் கலெக்ஷன்ல ஈடுபடுறார். அப்படி சொல்லும் போது அவருடைய மோட்டிவ சொல்றாரு. அவங்களுடைய மோட்டிவ், ரிசீவரோட மோட்டிவும் சொல்றாரு, கிவ்வரோட மோட்டிவும் எப்படி இருக்கணும் இப்பதான் பார்க்க போறோம். கொடுக்குறவங்களோட மோட்டிவ் எப்படி இருக்கும். இன்னொன்னு, அதை வாங்குறவங்க கட்டாயம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அட்மினிஸ்டர் ப்ராப்பரா பண்ணணும். அததான் இப்ப நம்ம 20வது வசனத்துல பார்த்தோம். இப்ப 21 பார்க்கலாமா? இப்ப
இதுக்காக நாங்க ரொம்ப கேர் எடுக்கிறோம். பாத்தீங்களா? ப்ரோனா உங்களுக்கு தெரியும். முன்னாடி ரொம்ப ஆக்டிவா ப்ரோ நோயோமன். ஓகே, நோயோனா மைண்ட். அப்ப இத குறித்து நாங்க அதிகமா யோசிக்கணும், அதிகமா எஃபர்ட் எடுக்கணும். we are taking great care. அப்ப எங்களுக்கு நீங்க கொடுக்கிற இந்த தர்ம சகாய பணத்தை குறித்து நாங்க ரொம்ப கேரா இருக்கோம். எதுல? அதை சரியா செய்யணும். காலாஸ்னா குட், இல்லைன்னா ரைட். ஓகே, காலா. So we are taking care to do what is right. அங்க பாருங்க, கிரீக்ல அழகா வருது பாருங்க. இது எங்க பாருங்க, இது உடனே சிஎஸ்ஐல தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா சபைகளிலையும் இது இருக்கணும். இந்த முறைமை இருக்கணும் கட்டாயம். எவ்வளவு வருது, அதுல எது எதுக்கெல்லாம் செலவழிக்கணும். ஐ திங்க் எல்லா சபையிலுமே கட்டாயம் அந்த இயர்லி ரிப்போர்ட் இருக்கும். ஓகே, ஆடிட்டிங் இருக்கும். அதே மாதிரி மந்த்லி இருக்குதோ இல்லையோ, மந்த்லி இருந்தா நல்லது, பட் பொதுவா இருக்கும். இல்லைன்னா ஆடிட்டிங். எல்லா எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ் சரியா, மற்ற பெண்டிகாஸ்டல்ஸ்லயும் எஸ்டாப்ளிஷ் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்லாம் ஏதோ இருக்குது. ஸோ அதனால இதை தான் இவர் தெளிவா சொல்றாரு. இதுல நாங்க ரொம்ப என்ன பண்றோம், சரியான செய்யறதுல நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமாவோ மறைமுகமாவோ எங்க பாக்கெட்டுக்கு இது நாங்க போடல அப்படின்னா ஓகே சொல்லும் போது பாசிட்டிவா சொல்றோம். இதெல்லாம் நாங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம். we aim at what is honorable. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சரியா, இல்லைன்னா we are taking care of what is right. யாருக்கு முன்னாடின்னு கவனிச்சிங்களா? 21 செம வசனங்க. யாருக்கு முன்னாடி? நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஆண்டவருக்கு நாங்களும் பார்த்துக்குவோம். இல்ல ஊ மோனோன் எனோப்பியான் குரியோ. எனோப்பியான்னா பிஃபோர், குரியோனா லார்ட், குரியாஸ். தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்லங்கிறார் பாருங்க. ஊனா நாட்டு, மோனோனா ஒன்லி, மோனோலாக். அப்ப தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நாங்க சரியானதை செய்யறதுல கேர்ஃபுல்லா இல்ல. பட் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்னா பட் ஆல்சோ எனோப்பியான் பிஃபோர். யாருக்கு முன்னாடி? ஆஹா, ஆந்திரபோன். ஆந்திரபாஸ்னா மேன், ஆந்திரபோன் ஜெனட்டிவ்ல ப்ளூரல் மென். ஆஹா, ரொம்ப அருமையா இருக்குல்ல 21. வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, நாங்க யோக்கியமானதை சரியானதை செய்யறதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம். வாசிங்க யாராவது 21. கொஞ்சம் மத்தவங்களும் இன்வால்வ் பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்களா? கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். ஆஹா, அந்த யோக்கியமானதுல எழுதிக்கங்களேன், வாட் இஸ் ரைட். சரியா, இல்லைன்னா வாட் இஸ் ஹானரபிள்னு எழுதுங்கன்னா. யோக்கியமானதுன்னா நல்லாதான் இருக்கு தமிழ்ல, பட் இங்கிலீஷ்ல எனக்கு என்னமோ தெரியல. நீங்க டிஸ்கஷன்ல கொஞ்சம் சொல்லுங்க இத. வாட் இஸ் ஹானரபிள் நல்லா இருக்குல்ல, வாட் இஸ் குட். சரியா? சோ அந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்ல யோக்கியமானது. சரி, 22 போலாமா? நம்ம இந்த அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். சரியா, 24 வரைக்கும் நான் டெஸ்ட்ல முடிச்சுட்டு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 9வது அதிகாரம் போலாம். சரியா? So we will move on to verse 22. பெம்போனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்ட்னு. அந்த சென்ட்ல இருந்து வந்ததுதான் சுனே பெம்ஷாமேன். அந்த பெம்ப்ங்கிற வேர்டு இருக்கு பாத்தீங்களா நடுவுல, அதுதான் ஒரிஜினல் ரூட் வேர்டு, ஸ்டெம்னு சொல்லுவோம். அதுதான் சுனே. சுன்னுனா வித்துன்னு அர்த்தம். ஓகே, சுனே பெம்ஷாமேன்னா வி சென்ட். இதுக்காக தான் நாங்க அனுப்புனோம். சரியா, இதுக்காக நாங்க அனுப்புனோம். இப்ப யார? தெம், அவங்கள. டான் பிரதர், உங்கள்கிட்ட அவங்கள அந்த பிரதர் அனுப்பணும். எங்களுடைய பிரதர் ஹேமூன், அவர் பிரதர். வி சென்ட் அவர் பிரதர். ஓகே, அதான் அங்க 22ல சொல்றாரு, வித்தம், அவங்களோட. சரியா, வித்தம். என்னது வித்தம்னா? ஏற்கனவே இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ற டீமோட இன்னொரு பிரதரையும் அனுப்பணும். we are sending our brother. ஓகே, and with them we are sending our brother. இன்னும் அந்த பிரதர் பேரை சொல்லவே மாட்டாரு. சரிங்களா, அது என்னன்னு தெரியல, பிரதர் யூஸ் பண்றாரு. அது தீமோத்தேயுவா இல்ல அப்பல்லோவா யாருன்னே சொல்ல மாட்டாரு. சரியா, ஓகே, அவரோட பிரதரை அனுப்பியிருக்கோம். ஏற்கனவே இந்த பிரதரை பத்தி நல்ல சாட்சியெல்லாம் நம்ம போன தடவை பார்த்துட்டோம். ஓகே, அவர் யாரு? whom relative pronoun. கீழே relative pronoun பாத்தீங்களா? whom, ஹான், whom Dokimas.
டோக்கிமியோ. ஓகே, டோக்கிமாட்ஸோ அப்படின்னா ப்ரூவ்னு அர்த்தம். அது வந்து ஆகுமெண்ட் ஆகி எடோக்கியா ஒரு எடோக்கிமா சாமென், எடோக்கிமா சாமென். சரியா? வி ஹவ் ப்ரூவன். அவனை பத்தி, இந்த பிரதரை பத்தி நாங்க ஏற்கனவே வி ஹவ் ப்ரூவன், வி ஹவ் டெஸ்டட். ஆமா, இப்ப இந்த குவாலிட்டி கேர்ல போடுவாங்க தெரியுமா, ப்ரூவன், டெஸ்டட்னு, சர்டிஃபைடுன்னு. அதான் இந்த மீனிங். அவனை, அந்த பிரதரை பொறுத்த வரைக்கும் நாங்க சர்டிஃபிகேட் கொடுப்போம். வி ஹவ் ப்ரூவன். எதுல? இன் போலாய்ஸ் மெனி திங்ஸ். இன்னொன்னு போலாய்கிஸ். அம்மா சாமி, அடிக்கடி 2 வார்த்தை வருது. அடிக்கடி எல்லா காரியத்திலையும் அவன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கான். ப்ரூவன்னு போட்டிருக்கு பாருங்க, பாஸ்ட்ல. வி ஹவ் ப்ரூவன். அவன் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ வி ஹவ் ப்ரூவன். அவனோட லைஃப்பை பார்த்து, அவன் ஹேண்ட்லிங் மணியை பார்த்து நாங்க வந்து அவனை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு, இதுல அவனுக்கு செம டிசையர். ஸ்போடயான். ஓகே, ஸ்போடயான். வி ஹவ் ஆஃபன் டெஸ்டட். என்ன கண்டுபிடிச்சோம் தெரியுமா? இதுல அவனுக்கு பயங்கர ஏர்னஸ்ட். ஓகே, ஏர்னஸ்ட்னா டிசையர் டு பி. ஓகே, இன் மெனி மேட்டர்ஸ். இந்த மெனி மேட்டர்ஸ் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யும். அது விஷயமா வாங்கி கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். நீங்க மெனி மேட்டர்ஸ்னு நிறைய கிடையாது. இந்த கான்டெக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங், சப்போர்ட்டிங், சரியா, டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு கோ டு டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் வித் த டீம். இதுதான் ஏர்னஸ்ட். சரியா? ஸோ இதுல வந்து அவன் நிறைய பயங்கர ஆர்வமா இருக்கிறான். அப்ப என்னன்னா, இவனை கம்பல் பண்ணி நாங்க செய்யல, இவனே ஆர்வமா இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யறான். நவ் நுனி. அடுத்தது காட்டுங்கப்பா. டே போலு மச். இன்னும் அதிகமா. என்னது? எப்பா ஏர்னஸ்ட செஞ்சான்ப்பா, இன்னும் திருப்பியும் ஏர்னஸ்ட் வருது பாருங்க. ஸ்போடு டை டெரான். அந்த டெரான் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்னு அர்த்தம். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இருக்குல்ல, கம்பேரிட்டிவ்க்கு டெரான்னு முடியும். டெரான்னு முடிஞ்சதுன்னா மோர்னு வரும். மோர் ஏர்னஸ்ட். இன்னும் அதிகமா இருக்கிறோம். சரியா? ஸோ ஹூ இஸ் நவ் மோர் ஏர்னஸ்ட் தேன் எவர். முன்னாடியை விட இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கான். எதுல? இந்த விஷயத்துல, இந்த தர்ம சகாய ஓகே காரியங்கள்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா அவன் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஆமாங்க. பொய்யோ பெப்போயே தேசை. கிரேட் கான்ஃபிடன்ஸ், மோர் கான்ஃபிடன்ஸ், தைரியமா. சரியா? அவனுக்கே இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேட் கான்ஃபிடன்ஸ். யார் மேல? எய்ஸ் பூமாஸ், உங்க மேல. இன் யூ. அப்ப கொரிந்து விசுவாசிகளே, உங்க மேலையும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? நீங்க தர்ம சகாயம் கொடுத்து நல்லா தாங்குவீங்க. 1 இயருக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? உங்களை குறித்துக்கும் அவனுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. இன்னொன்னு, எங்களை பொறுத்த வரைக்கும் அவனை நாங்க வந்து நல்லா சர்டிஃபை பண்றோம். நிறைய காரியங்கள்ல அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறான், நிறைய மேட்டர். சரிங்களா? அப்படின்னு சொல்லி அந்த பிரதரை பத்தி சொல்றாரு. வாசிங்க 22 வாசிங்க. யாராவது வேற யாராவது வாசிங்க. ஒரே சிஸ்டர் தான் வாசிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இன்வால்வ் பண்ணா நல்லா இருக்கும். வேற யாராவது வாசிங்க. 22 தமிழ்ல வாசிங்க. மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதையுள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும், இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பி இருக்கிறோம். ஆஹா ஆஹா, என்ன டெஸ்டிமனி பாத்தீங்களாண்ணா. சரி, நான் அடிக்கடி இதான் சொல்லுவேன். என்னை பத்தி நான் சொல்றது டெஸ்டிமனி இல்லை, என்னை பத்தி மைக்கேல் அண்ணன் சொல்லணும், மைக்கேல் அண்ணனை பத்தி நான் சொல்லணும். அதுதான் டெஸ்டிமனி. என்னவா சொல்றாரு பாருங்க பவுல்ல. சோ சொல்லிட்டு இப்ப இந்த 8 வந்தாலே வெதர் ஆர் ஆர் ஆர். சரியா? ஏன்னா திருப்பி 8 வருது பாருங்க. 2வது லைன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்லயும் 8 வருதா? கீழே பாருங்க 3வது வேர்டு 8. சரியா? அது தீத்துவா இருக்கட்டும், வெதர் டைட்டஸ், 8 ஹூப்பர் டீட்டு. ஓகே, ஆஸ் ஃபார் டைட்டஸ், தீத்துவ பொறுத்த வரைக்கும், ரிகார்டிங் டைட்டஸ்னு அர்த்தம். வெதர் ரிகார்டிங் டைட்டஸ். சரியா? ஆஸ் ஃபார் டைட்டஸ். இப்ப தீத்துவ பத்தி சொல்றாரு. ஒருவேளை இது தீத்துவா இருக்குமா தெரியல. இப்ப பேரை போடுறாரு, ஆஸ் ஃபார் டைட்டஸ். தீத்துவ பொறுத்த வரைக்கும் அவன் யார் தெரியுமா? எமாஸ், மை கொயினோனியான ஃபெல்லோஷிப். கொயினோ நாஸ்னா மை பார்ட்னர், என்னுடைய ஃபெல்லோ பார்ட்னர்.
ஹீ இஸ் மை பார்ட்னர். யாரு? தீத்து. தீத்துவை பொறுத்தவரை அவன் என்னுடைய பார்ட்னர். எதுல? இந்த விஷயத்துல. சரியா? ஏன்னா பவுல் ஒரு ஆளா இருந்து நிறைய சபைகளுக்கு அலைய முடியாது. ஏன்னா பவுல் வந்து ஒன்லி கான்ட்ரிபியூஷன் கலெக்ஷன் மாத்திரம் கிடையாது. அவருக்கு தெரியும் காஸ்பல், மற்ற நிறைய டிசைப்ளிங்க, ஓகே, அதே மாதிரி சர்ச்சுக்கு கடிதம் எழுதுறது, இப்படி நிறைய டிசைப்ளிங் பண்றதுல நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கிறதுனால தீத்து, சரியா, அவன் பவுலுக்கு உதவியா இருந்த நண்பர்கள் பேர்லாம் தெரியும். தீமோத்தேயு, தீத்து, சில்வான், இப்படிலாம் இருந்திருக்காங்க. சரியா, லூக்காலாம் இருந்திருக்கு. சரி, ரைட். எனிவே இப்ப தீத்துவை பத்தி சொல்றாரு. ஹி இஸ் மை பார்ட்னர். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் யார் தெரியுமா? ஃபார் ஹூமாஸ், உங்களுக்காக அவர். சுன்னுனா வித்து, எர்கான்னா ஒர்க்கு, எர்கட்டேஸ்னா ஒர்க்கர். அப்ப இந்த சுன் எர்கா சேர்ந்து வருது, சுனர்காஸ். இதுல இருந்து வந்தது தாங்க சினர்ஜி. சரியா, எனர்ஜி, சினர்ஜி, இது எல்லாம் வந்த வார்த்தை என்னன்னா எர்கான். எர்கான்னா ஒர்க். சரியா, இதுல இருந்து வந்த வேர்டு தான் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம். என் ஃபெல்லோ ஒர்க்கர், என்னோட சேர்ந்து ஒர்க் பண்றவன். பார்ட்னர்னு சொன்னாரு தீத்துவ, மை ஃபெல்லோ ஒர்க்கர்ங்கிறாரு. கவனிச்சிங்களா? ஏங்க பவுல கம்பேர் பண்ணும்போது தீத்து சின்ன வயசுங்க, ஆனாலும் இந்த ஃபெல்லோ ஒர்க்கர்னு யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அசிஸ்டன்ட் பாஸ்டர், இல்லைன்னா கீழே இருந்தா சப்பார்டினேட், அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இவர் பாத்தீங்களா ஈக்குவல் பண்றாரு. என் ஃபெல்லோ ஒர்க்கருங்கிறாரு, என் ஜூனியர் ஒர்க்கர்னு போட வேண்டியதானே? see the word. சுன்னுனா வித்து. எப்ப நாங்கெல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அதனாலதான் சொல்றேன், இந்த ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு தங்களை பெரிய ஆளா காமிச்சிட்டு கீழே இருக்கிற கேட்கறவங்க எல்லாம் மட்டமா இல்லைங்க, ரொம்ப தப்புங்க. என் ஃபெல்லோ ஒர்க்கர் ஒண்ணு, என்னுடைய பார்ட்னர்னு சொன்னாரு. இன்னொன்னு, he is my partner and fellow worker in your service. சரியா, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுல ஃபெல்லோ ஒர்க்கர் சொல்லிட்டு, இப்ப 8 அடல்ஃபாய், அவர் பிரதர்ஸ். சரியா, as for our brothers, எங்களுடைய சகோதரர்களை பொறுத்தவரை. என்ன சகோதரர்கள்? இப்ப பவுலுக்கு மத்த சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்தவரை, ஓகே, அவங்கெல்லாம் யாரு? and for as for our brothers. இப்ப இது வரைக்கும் தீத்துவ சொல்லிட்டு இப்ப பிரதர்ஸ் சொல்றாரு. சரியா, பிரதர்ஸ்லாம் யாரு? அப்போஸ்டலாய், அப்போஸ்டல்ஸ். தே ஆர் அப்போஸ்டல்ஸ், ப்ளூரல்ல இருக்குது. யாருக்கு? எக்லீசியோன். பாருங்க, எக்லீசியோன்னா எக்லீசியாஸ் அப்படி மாறி இருக்கு. எக்லீசியா, எக்லீசியோன் ப்ளூரல்ல ஜெனிட்டிவ்ல இருக்கு. அப்போஸ்டல்ஸ் ஆஃப் த சர்ச்சஸ், எல்லா சபைகளுக்கும் அவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்னா உங்களுக்கு தெரியும், சென்ட் ஒன். அப்ப என்கிட்ட இருக்கிற எல்லா சகோதரர்களும் எல்லாம் ரெடியா இருக்காங்க போறதுக்கு. அதனாலதான் பெம்போங்கிற வேர்டு சென்ட். இந்த பெம்போ, அப்போஸ்டலாய், இது எல்லாம் வந்து காக்னிட்டிவ் டேர்ம்னு சொல்லுவாங்க கிரீக்ல. சோ apostle is one who is sent. உங்களுக்கு தெரியும், அனுப்பப்படுகிறவர். சரியா, அனுப்பப்படுகிறவர். ஈவன் ஜீசஸே அப்போஸ்தலர் தான், அனுப்பப்பட்டவர். சரியா, சோ பிதாவினால் அனுப்பப்பட்டார். அப்ப என்னோட இருக்கிறவங்களும் இது என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா பவுல் இந்த காரியத்தின் மூலமா? ஒரு பிரதர் இருக்காருப்பா, அவர் ஒருவேளை தீத்துவா எனக்கு தெரியல, யாராவது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க முடிஞ்ச உடனே. தீத்துன்னு போட்டு உடைச்சிட்டாரா? ஏன்னா தீத்துவ தான் இப்ப தெளிவா சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு மாத்திரம் இல்ல, பிரதர் தீத்து இல்ல எங்களோட இருக்கிற பிரதர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் எனக்காக வேலை செய்யறவங்க. சரியா, தேவனால அனுப்பப்பட்டவங்க. எதுக்கு? இந்த விஷயத்துல. எதுக்கு? இந்த கிரேஸ் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் கிவிங் இருக்குல்ல, இந்த கான்ட்ரிபியூஷனை கலெக்ட் பண்ணி ஃபெய்த்ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்றதுல, அதே மாதிரி அக்கௌண்டிங் வச்சுக்கிறதுல இவங்கெல்லாம் சரியா என்னோட சேர்ந்து வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்றேன். வாசிங்க 23 வாசிங்க. இன்னும் ஒரு வசனம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, அந்த கிறிஸ்துவுக்கு மகிமை, டாக்ஷா கிறிஸ்துவ விட்டுட்டோம், கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கிறார். சரியா, சோ அந்த கிறிஸ்துவுக்கு மகிமைனா இந்த தர்ம சகாயம் செய்யற விஷயத்துல ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீங்க குளோரினோன்னா மகிமன்னோன்னா அது நினைக்காதீங்க, வெளிச்சம் கிடையாது. கிறிஸ்து சந்தோஷப்படுகிறார். ஏன்? poor people are being helped இல்ல அந்த விஷயத்துல. சரியா, சோ அப்ப ஒண்ணு தெரியுதுங்க,
பவுல் தேவனுக்கு முன்பாகவும் உண்மை உத்தமமா இருக்கிறாரு, மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மை உத்தமமா இருக்கிறாரு, தன்னுடைய கூட்டாளிகளுக்கு மத்தியிலையும் உண்மையா உத்தமமா இருக்கிறாரு. கவனிச்சிங்களா? அவங்களும் உத்தமமா இருக்காங்க, உண்மையா இருக்காங்க, இவனும் இருக்கிறாரு. இதெல்லாம் தெளிவா கொரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்லி கிளாரிஃபை பண்றாரு. ஏன் டவுட் பண்ணாங்கல்ல அப்போஸ்தலர்ஷிப்ப? அதனால மனசை திறந்து, வாழ்க்கையை திறந்து எழுதுறாரு. எங்கள்கிட்ட எந்த திருட்டுத்தனமும் இல்லை, நாங்க அட்மினிஸ்டர் பண்றது தெளிவா நல்லா பண்றோம், சரியா அப்படின்னு சொல்லி தன்னையும் தன்னோட கூட இருக்கிறவங்களையும் குறித்து தெளிவா எழுதுறத பார்க்கணும். சரியா? போனா சிஸ்டர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? உங்க இது வந்து அன்மியூட்ல இருக்கிறதுனால சத்தம் வருது. ரைட், தேங்க்யூ. 24 பார்த்து முடிச்சிடலாம். சரியா? இந்த அதிகாரத்தை இப்ப therefore இப்பதான் முடிக்கிறார். அதனால சரியா? அதனால therefore proof of loveன்னு எழுதுறாரு. ஓகே, endection is agapes, proof of love. So give proof your love of you. Okay, so of your love, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அன்பு. Okay, your love and your boasting. ஹேமோன் கௌகேசியோஸ், கௌகேமோஸ்னா போஸ்ட்னு அர்த்தம், கௌகேமியோஸ் போஸ்டிங். அப்ப so give proof of your love and of our boasting about you. உங்களை குறித்து, கொரிந்து விசுவாசிகளே, உங்களை குறித்து எங்களுக்கு இருக்கிற மேன்மை, போஸ்டிங். இந்த இடத்துல போஸ்டிங்னா நம்பிக்கை, கான்பிடன்ஸ். சரியா? நெகட்டிவா எடுக்கக்கூடாது, பெருமை கிடையாது. சரியா? சோ உங்க அன்பு, கவனிங்க, பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு, நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. கவனிச்சீங்களா? அகாபேஸ், அகாபேஸ்னா என்னது? உங்க அன்பு. கௌகேமியஸ்னா என்னது? எங்க. ஹேமூன். சரியா? ஹூமூன்னா யுவர், ஹேமூன்னா அவர். இந்த கிரீக்ல பாருங்க, ஹூமூன் போட்டிருக்கு, யூ, ஹேமூன்னா அவர். அப்போ உங்க அன்பு, எங்க நம்பிக்கை. ஓகே, மேல. So give proof of your love and our boasting about you. சரிங்களா? எங்க இத வந்து நீங்க காட்டுங்க. எங்க என்டைக்கே நுமெனாய், டு ஷோ தம். யாருக்கு? சர்ச்சுக்கு. ஓகே, டு ஷோ தம், இந்த சபைக்கு காட்டுங்க. எய்ஸ் ப்ரோசோபோன், ஃபேஸ். டோன் எக்லிஷியோ. அப்ப give proof before the churches of your love and our boasting about you to these men. யாரு? to these men-னா to them-னு போட்டுக்கல, எய்ஸ் அவுட்டாய்ஸ், இவங்களுக்கு. யாருக்கு? இங்க ஒர்க் பண்றாங்க தெரியுமா என்னோட சேர்ந்து, தீத்து பிளஸ் என்னோட சேர்ந்து இருக்கிறவங்கல்ல, இவங்கள்ட்ட. சரியா? காட்டுங்க. இன்னொன்னு சர்ச்சஸ், பிஃபோர் த சர்ச்சஸ். சரியா? சபைக்கு முன்பதாகவும் நீங்க காட்டுங்க. எதை? நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு, நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. வாசிங்க 24 வாசிங்க, தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். அவர்களுக்குன்னா யாருன்னா பவுலோட டீம். ஏன்னா அவங்க தானே வராங்க உங்கள்கிட்ட. உங்கள்கிட்ட வர்றதுனால அவங்களுக்கு முன்னாடி நீங்க திருஷ்டாந்தங்கம்னா ப்ரூஃப் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரியா? நீங்க திருஷ்டாந்தம்லாம் சமஸ்கிருத வார்த்தை. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். ஸோ அவ்வளவுதாங்க. சரியா? ஸோ அவங்க வராங்க, என்னோட டீம். சரியா? இந்த காலத்துல சொல்ல போனா ஐடில குரூப் இருக்குங்கல்ல, ஆமா, டீம். ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ் வராங்க. அவங்கள்ட்ட நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, உங்க அன்பு, இவைகள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தும். சரியா? ஸோ இதுல ஒரு காரியம் தெளிவா இருக்குது, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கு. நான் ஏற்கனவே சொன்னாதான் ரிப்பீட் பண்றேன். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உறவுகள்ல இல்ல ஒரு ஆமிக்கபிள் உறவு இருக்கு. இந்த முங்கியா இந்த பார்ட்டி ஸ்பிரிட், குரூப்பிஸ். தெளிவா பவுல் மற்றவர்களை எப்படி டீல் பண்றாரு, தான் எப்படி இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட்டை இதை படிக்கும்போது உண்மையா சொல்றேன், கொரிந்து விசுவாசிகள் படிச்சாங்கன்னா
படிச்சிருப்பாங்க கட்டாயம். பவுலுடைய இன்டெகிரிட்டி இன் ஹேண்ட்லிங் கான்ட்ரிபியூஷன் இன் ஆல்சோ ஓகே யோலஜைசிங்னா மற்றவர்கள் புகழ்ந்து பேசுறது. தயவுசெய்து பி பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் பீப்புள். நெகட்டிவை பார்த்து ஸ்டாம்ப் பண்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பரிசேய ஆவி வேண்டாம். அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்த்து பப்ளிக்கா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி, சரியா? அந்த யாருன்னே தெரியல அந்த பிரதர். அது ஒருவேளை டைட்டஸா இருக்குமா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த பிரதர்ஸ் எல்லாம் பத்தி எவ்வளோ அழகா சொல்றாரு. அதே நேரத்துல கரண்ட் போயிடுச்சு தான். கரண்ட் போயிடுச்சு, அதனால என்னோட ஃபேஸ் தெரியாது. பேசுறது காதல் விடுகுதா? am I audible? எஸ் ஹலோ. எஸ் 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 ஓகே, தேங்க்யூ அண்ணா. கரண்ட் போயிடுச்சு இங்க. நான் ராஜபாளையத்துல இருக்கிறேன். எங்க வீட்டுலனா டப்புன்னு வந்துடும். இங்கன்னா எங்க எப்போ வரும்னு தெரியாது. ஓகே, எனிவே நான் வீடியோவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கரண்ட் வந்தோன்னா போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க யூ கேன் ஷேர் ஃப்ரம் யார் லிசனிங். நீங்க கேட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வசனத்தை, நம்ம 5-6 வசனங்களை கேட்டோம். ஷேர் யோர் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் வி ஹவ் ரெட் ஸ்டடிடு. கொஞ்சம் சொல்றீங்களா? ஸ்பெசிஃபிக்கா நம்ம யார் பேரையும் தயவுசெய்து சொல்ல வேணாம், காமனா சொல்லுங்க. த பிளாட்ஃபார்ம் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு பேசுங்கப்பா. ஏதாவது கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவீங்களா? பேசுங்க. ஏழைகள் சபைகளிலே தேவை உள்ளவர்கள் ஏழைகள் கவனிக்கப்படுகிறார்களா? பேசிக்கான கேள்வி. கருணாகர் சொல்லுங்கப்பா. உங்க சர்ச்சில் தான் கேட்குறேன். டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் போறவங்களாம் இருக்கீங்க. ஆர் புவர் பீப்புள் கேர்ட் ஃபார் கவனிக்கப்படுறாங்களா? ஃபைனான்ஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணப்படுதா? ரிப்போர்ட்டிங் ஆடிட்டிங் இருக்கா? சொல்லுங்க. ஏழைகள் கவனிக்கப்படுறாங்களான்னு சொன்னா இல்லைதான். அது ஏன் பாபு சார் டைரக்டா அப்படி அடிச்சிட்டீங்க? என்ன இது? ஏன் நம்ம பாக்குறோம்ல, போற சபைகள்லயோ இல்ல நம்ம இருக்கிற சபையிலயோ ஒரு ஏழை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நேரத்துல அவங்க உணவுக்கோ இல்ல மத்த காரியங்களுக்கோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சபை மக்களுக்கு தெரியுது. சபை நடத்துறவங்களுக்கு அது தெரியல. சபை நடத்துறவங்களுக்கு தெரியலையா? தெரியல. இந்த சென்ஸ் எப்படின்னா, அதை அறிந்து கொள்ள அவங்க விரும்பல. அறிந்தாலும் அவங்க அமைதியா இருக்கதான் விரும்புறாங்க. அதுதான் உண்மை. ஆனா வெளியில நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றது, நான் வெளியில அதாவது வெளியூர்ல போய் நான் அதை செய்யறேன், வெளியூர்ல போய் அதை செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு இடத்துல கூட விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு இடத்துல. இங்கே அதே கான்டெக்ஸ்ட் தான். ஆமா, the poor saints in Jerusalemனு போட்டிருக்கு. நம்ம பார்க்க போறோம். the poor saints in Jerusalem. நீங்க 9வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது விசுவாசிகள் தான். ஓகே பாபு, சொல்லுங்க. இல்ல, நிறைய சபைகள் அதை பாக்குறோம். நம்ம நிறைய சபைகள்ல ஏழைகள் எப்படி நெக்லெக்ட் பண்றாங்க. அவங்க கஷ்டமா இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்ய சபை எப்படி முன் வருது, அத சபைக்கு சொல்லி கொடுக்க கூட அவங்க விரும்புறது இல்ல சபை தலைவர்கள். அதுதான் ஒரு பெரிய டிராபேக். சோகமானதுப்பா, சோகமானது. கேட்கும் போதே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஊனா சாரி கோச்சிக்காதீங்க, கிறிஸ்துமஸ்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுறது, இல்லைன்னா பிரியாணி போடுறது, வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது பண்ணிட்டு ஏழைகள் கவனிக்கப்படுகிறார்கள், விதவைகள் பராமரிக்கப்படுகிறார்கள் சொல்றத நான் தெரியல, இதை ஏத்துக்கலாமா என்னன்னு தெரியல. மற்ற நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம யாரையும் சர்ஜரி பண்ணல, மற்றவங்களும் கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். பாபு பாஸ்டர் தெளிவா, அவர் பல சபைகளுக்கு போய் ஊழியம் செய்யறாரு, போதக இதுல இருக்கிறாரு. வேற யாராவது கொஞ்சம் சொல்லுங்க.
உங்களுடைய பகுதியில இருந்து, உங்க பார்ட்ல இருந்து ஷேர் பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். இல்ல எல்லா சர்ச்சிலும் ஏழைகள் கவனிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. எங்க சர்ச்ல விசேஷமா காலையில இந்த தெரு ஓரத்துல இருக்கிற எல்லாருக்கும் மார்னிங் 1 டே ஃபுட் குடுக்குறாங்க. டெய்லி எவ்ரி டே. அது வந்து செய்றாங்க. அதனால எல்லா சர்ச்லயும் கவனிக்கலன்னு சொல்ல முடியாது. சில சர்ச்ல கவனிக்கிறாங்க, சில இதுல கவனிக்கிறது இல்ல. மத்தபடி கிறிஸ்மஸ் டைம்ல அவங்களுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரூபாய் குடுக்குறாங்க. அந்த பெண்கள் ஐக்கிய சங்கம், மத்த ஆண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாருமே அவங்கவங்க ஷேர் குடுத்து அந்த ஏழைகளுக்கு கிறிஸ்மஸ் டைம்ல உதவி செய்றாங்க. ஆனா இது வந்து டெய்லி 365 டேஸும் குடுக்குறாங்க. ஃபுட் குடுக்குறாங்க எங்க சர்ச்ல இருந்து. மார்னிங் 1 டே ஃபுட் ரோட்ல உள்ளவங்களுக்கு. அது எந்த சர்ச்சுன்னு சொல்லுங்க. மகாராஜ நகர், திருநெல்வேலி மகாராஜ நகர் சர்ச். மகாராஜ நகர் சிஎஸ்ஐ மகாராஜ நகர் சர்ச்ல இது நடக்குது. ரொம்ப சந்தோஷம். குட். நான் பார்த்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். தேங்க்யூ. குட். வேற யாராவது? நம்ம எதையுமே வந்து அதை போய் டிஸ்கஸ் பண்ணி எலாபரேட் பண்ண போறதுல we are here to listen from you. அவ்வளவுதான். சரிங்களா? ப்ளீஸ் இன்னும் 1 or 2 members please share your reflection on this alms giving, supporting the needy saints. Anybody? எங்க சர்ச்சில் கூட மகளிர் ஐக்கிய சங்கமா அத ஒரு விசுவாசியோடைய பொண்ணு நல்லா படிக்கிறா, அவளுடைய எஜுகேஷனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கேட்டாங்க. எல்லாருமே கொடுத்தோம். அவங்க அத ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லியே கேட்டாங்க. ஆனாலும் எல்லாருமே நல்ல உதார்த்தமா கொடுத்தாங்க. கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அதாவது இது சபைக்கு சம்பந்தமே கிடையாது. வெறுமனே மகளிர் ஐக்கிய சங்கமா செஞ்சோம். அதாவது ஷீலா பீட்டர் சொல்ற மாதிரி நம்ம மலைய தள்ளுறதுக்கு அளவு செய்ய வேணாம். அட்லீஸ்ட் ஒரு கல்ல தள்ளுற அளவுக்காவது ஒரு சின்ன எஃபர்ட்ல இன்வால்வ் பண்ணலாம். நம்ம இன்வால்வ் பண்ணலாம். நல்லா சொன்னாங்க. முதல்ல நம்ம இன்வால்வ் பண்ணலாம். பிளஸ் பாபு பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த அவேர்னஸ் சொல்லி கொடுத்து சரியா நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். சின்ன சின்ன லெவல்ல. இன்னொன்னு சபையிலும் செய்யலாம், சமுதாயத்துக்கும் செய்யலாம். இப்ப பாருங்க, சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு வெளியே உள்ள ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால we need not limit ourselves, but let charity begin at home மாதிரி சரியா? முதல்ல நம்ம சர்ச்ல ஆரம்பிக்கிட்டோம். நம்மளோட கூட முடிந்தால் பாபு பாஸ்டர் ஞாபகப்படுத்தினாங்க, விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம வந்து உதவி செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கும் உதவி செய்ய நம்ம தாராளமா கரங்களை நீட்டலாம். சோசியலாவும் தாராளமா, ஒண்ணு எக்லீசியாஸ்டிக்கல் சபை, இன்னொன்னு சோசியல், தாராளமா செய்யலாம். உலகத்தார்கள் நிறைய பேர் செய்யறாங்க. சரியா? குட். கடைசி யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்களை மாத்திரம் தூக்கி விடுங்க போதும். ஷீலா பீட்டர் சிஸ்டர் எந்த சர்ச்சு? நான் சென்னையில இருக்கிறேன், பெருங்குடி. பெருங்குடி. சிஎஸ்ஐ இம்மானுவேல். தேங்க்யூ. ஆனா இப்ப கோட்டூர்புரம் வந்துட்டேன், இப்ப பெருங்குடி இல்ல. ஓகே, கோட்டூர்புரம். ரைட். தேங்க்யூ. ஜஸ்ட் கியூரியஸ் டு நோ. அவ்வளவுதான். ஓகே. எனிபடி எல்ஸ்? என்ன ஒரே ஒரு நபர் யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன். சிஎஸ்ஐ சர்ச்சுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனா நினைச்சா இன்னும் எவ்வளவோ செய்ய முடியும். சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அவங்க தனியா அவங்களுடைய விமென்ஸ் ஃபெல்லோஷிப்ல இருந்து தான் செய்திருக்காங்க. ஆனா சர்ச்சா ஒண்ணும் செய்யறது இல்லைல்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் அசனம் நடத்திட்டா அன்னைக்கு நம்ம ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டோம் அல்லது கிறிஸ்துமஸோட ஒரு நாள் கொடுக்கோங்கிறதுல தானே திருப்தி படுறாங்க. புரியுதுண்ணா. ரொம்ப தேவை. அப்ப சும்மா சொல்றேன், ஒரு சின்ன ஸ்டெப். இதை என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்ஐ திருச்சபையா இருக்கட்டும், மற்ற சபைகளா இருக்கட்டும், இந்த ஒரு அவேர்னஸை கொடுத்து விசேஷமா ஏழை எளியவர்களை இனம் கண்டு கொண்டு சபைக்கு வரவங்களை கட்டாயம், எனக்கு பாபு பாஸ்டர் சொன்னது என்ன ஆச்சரியமா இருக்கு, அவங்களுக்கு என்ன ஏழையா என்ன தேவைன்னு கூட தெரியாம இருக்கிற பாஸ்டர்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு ஐ எம் சாரி, என்ன வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியல. ஆராதனை பண்ணிக்கிட்டு 4 சபை ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு போறது இல்லை. அதனால இந்த காரியங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன்வால்வ் பண்ணி சரியா ஒரு அவேர்னஸ் கொடுத்து அப்பேற்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நம்மளும் நீட்டலாம். அதே நேரத்துல சபையாவும் சேர்ந்து அப்படி சந்திக்கிறது தான் நல்லது. சபையில முதல் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் சமுதாயத்திலையும் தாராளமா செய்யணும். சரியா?
ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஷால் வி மூவ் ஆன்? டைம் என்னென்ன இங்க வந்தாலே ஜானண்ணா டைம் என்னென்ன? 7:40. 7:43. ரைட். அப்ப ஒண்ணு பண்ணுவோம். சாப்டர் 9ல ஒரு ஃபியூ வெர்சஸ் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். சரியா? ப்ளீஸ் டர்ன் பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 9. இது வந்து 15 வசனங்கள் தான் இருக்குது. சரியா? 15 வசனங்கள் தான். ஆனாலும் இதே கிவிங்கை பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவா இன்னும் சில காரியங்களை பவுல் வலியுறுத்துறத நம்ம பார்த்து முடிச்சிடலாமா? ஒரு 2 இல்லைன்னா 3 வசனங்களை பார்க்கலாம். பெரி கன்சர்னிங். சரியா? கன்சர்னிங் நவ். இதை பத்தி எதை பத்தி? டேஸ் டயகோனியாஸ் சர்வீஸ். யாருக்கு பணி செய்யறது? யாருக்குன்னா எய்ஸ் ஃபார் டூஸ் ஹகியாஸ். பாத்தீங்களா? ஹகியாஸ்னா செயின்ட்ஸ், ஹோலி ஹோலி பீப்புள், ஹோலி மென், செயின்ட்ஸ். அப்ப பரிசுத்தவான்களுக்கு சரியா செய்யப்படும் இந்த தர்ம சகாயம், இல்லைன்னா இந்த பணி, சர்வீஸ்னா பணி, இந்த செயல், இந்த சர்வீஸ் இந்த இடத்துல வந்து கட்டாயம் ஆர்ம்ஸ் கிவிங் தான். சரியா? தர்ம சகாயம். அப்ப திருப்பியும் 9வது அதிகாரத்துல அதை பத்தி தான் பேசுறாரு. அதை குறித்து பெரி கன்சர்னிங். ஓகே. சோ பெரி மென் கார் கேஸ் டயகோனியாஸ் கேஸ் எய்ஸ் டூஸ் ஹகியோஸ். சரியா? சோ அப்ப இந்த ஏழைன்னு போடல, ஆனா இந்த இடத்துல செயின்ஸ்ன்னு போட்டிருக்கு. சரியா? பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் ஊழியம். இன்னொன்னு இதை பத்தி தான் நான் உங்களுக்கு எழுதுறேன். டு ரைட் டு யூ கிராஃபைன் ஹூமின். இன்னொன்னு இட் இஸ் பெரிசோனா அதிகம், மோர்னு அர்த்தம். சரியா? இதை பத்தி நான் உங்களுக்கு நிறைய சூப்பர்ஃப்ளூவஸ்னா, நீங்க சூப்பர்ஃப்ளூவஸ்னா சூப்பர் மேலோட்டம் கிடையாது. இல்ல ஐயோ இல்ல பெரிசோனா மோர். சரியா? சோ அதனால என்ன சொல்றாருன்னா, நவ் இட் இஸ் சூப்பர்ஃப்ளூவஸ் ஃபார் மீ டு ரைட் டு யூ. என்னன்னா இதை பத்தி தான் இன்னும் நான் உங்களுக்கு அதிகமா எழுதுறேன். சரியா? அதை தான் சொல்றேன். எதை பத்தி? அபவுட் த ஆஃபரிங் ஃபார் த செயின்ட்ஸ், இல்லைன்னா சர்வீஸ் ஃபார் த செயின்ட்ஸ். சரியா? படிங்க 1வது வசனம் படிங்க. இந்த கருத்து வருதான்னு பாருங்க. என்ன போட்டிருக்குன்னு படிங்க தமிழ்ல. 1வது வசனம் 9:1. யார் வேணாலும் வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. எழுத வேண்டுவதில்லை. வேண்டுவதில்லை. சோ பெரி மென் கார் டேஸ் டயகோனியாஸ் டேஸ் எய்டோஸ் ஹகியாஸ் பெரிசோமன் மொய் எஸ்டின்டோ. ஓகே ரைட். ஓகே. எழுத வேண்டுவதில்லை நெகட்டிவா போடல, ஆனா இது ஆக்சுவலா பாசிட்டிவா தான் சொல்றாரு. ரொம்ப அதிகமா எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி கிரீக்ல இருக்கு. கொஞ்சம் லைட்டா டிஃபர் ஆகுது. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, லைட்டா டிஃபர் ஆகுது. ஏன்னா வேண்டுவது இல்லைன்னா ஊ வரணும்ல, ஆனா ஊ வரவே இல்லை பாருங்க. ஊ நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டுங்களேன். இதுக்குதான் இததான் இதனாலதான் நம்ம கிரீக்கு போனோங்கிறது. இதை நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா எழுத வேண்டுவது இல்லைங்கிறாரு. இப்ப நம்ம பேசும்போது சொல்றோம்ல, இதை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா இதை பத்தி தான் சொல்றேன்னு அர்த்தம். அந்த ஸ்டைல். அப்ப லிட்டரரி ஸ்டைல்ல தமிழ்ல எழுதும் போது எங்கேயாவது ஊ இருக்கான்னு பாருங்க. அதான் 1வது வசனத்தை காட்ட சொன்னா. ஊ இல்லைன்னா மே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. நெகட்டிவா இல்லையே. அப்ப வேண்டுவது இல்லைன்னு தமிழ்ல வருது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. இத பத்தி நான் உங்களுக்கு நிறைய எழுதியிருக்கேன்ப்பா. சரியா? பெரிசோனா நிறைய எழுதியிருக்கேன். சரியா? அதை பத்தி தான் இப்ப எழுதுறேன். இன்னொன்னு இந்த தர்ம சகாயம்ங்கிற வேர்டு வந்து டயகோனியா சர்வீஸ். சரியா? சோ ஆஃபரிங்னு சொல்றாங்க, இல்லைன்னா சர்வீஸ்ன்னு சொல்றாங்க, தர்ம சகாயம். ஆனா ஒண்ணு தெரியுது, டெஃபினட்டா இது வந்து ஆஃபரிங் தான். சரியா? ஏழை அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க. ஆனா ஏழைன்னு யூஸ் பண்ணல, பரிசுத்தவான்கள். டெஃபினட்டா இது எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் தான். சரியா? ஓகே. 2nd verse காட்டுப்பா. we move on to the 2nd verse. இப்ப கொரிந்தியரை பார்த்து சொல்றார், எனக்கு நல்லா தெரியும். ஆயிடா ஆயிடமென்னா வீணோ, ஆயிடானா ஐநோ. என்ன தெரியும்? ஃபார் ஐநோ டேன் புரோத்துமியான் ஹூமூன். உங்களுடைய ரெடினஸ். யாரை பார்த்து சொல்றாரு? கொரிந்து விசுவாசி. எப்பா
நீங்க தர்ம சகாயம் கொடுக்கறதுல ரெடியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் பாத்தீங்களா? ஐ நோ about your readiness of giving. சரி, I know your readiness. Hen Hooper, which concerning, சரியா, உங்களை பத்தி தான் நான் யாருக்கிட்ட தெரியுமா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டேன்? மேசிடோனியன்ஸ், மக்கதோனியா விசுவாசிகள்கிட்ட உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னப்பா. புரிந்து விசுவாசிகளே 1 இயருக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சீங்க தெரியுமா? கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களை பத்தி யார்கிட்ட சொல்லி புகழ்ந்தேன் தெரியுமா? உங்களை கவுகோமை. இந்த கவுகோமைனாலே போஸ்டின்னு அர்த்தம். சரியா? யாருகிட்ட? டு மேசிடோனியன், மக்கடோனிசன். பாருங்க, மக்கடோசியன், மேசிடோனியன்ஸ், மக்கதோனியாவில் உள்ள விசுவாசிகள்கிட்ட உங்களை பத்தி நான் புகழ்ந்து சொன்னேன். ஐ நோ யுவர் ரெடினஸ் ஆஃப் விச், நீங்க ரெடியா இருக்கீங்க கொடுக்கறதுல. ஐ போஸ்ட் அபவுட் யூ டு த பீப்புள் ஆஃப் மேசிடோனியன் போட்டிருக்கு. இந்த இடத்துல பீப்புள் இல்ல, மேசிடோனியன்ஸ் தான் மக்கதோனியால இருக்கிற ஜனங்கள். சரியா? அந்த சபை மக்கள். So to the people of Macedonia, என்ன சொன்ன? that, சரியா? saying, என்ன சொன்ன? அகாயா நாடகம்னா அதுல கொரிந்து வந்துடும். சரியா? அதனால அகாயா பாரே. ஓகே, பார், அந்த பாரே ப்ரிபோசிஷன். அதுக்கப்புறம் எஸ்கியோஸ் சட்டை, பாரா எஸ்கியோஸ் சட்டை has been prepared. என்னது? அகாயாவுல இருக்கிறவங்க ரெடியா இருக்காங்க, ப்ரிப்பேர். எங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ பெருசி, அகாயா has been ready since last year, from last year. ஏங்க, அகாயாவுல இருக்கிறவங்க எல்லாம் லாஸ்ட் இயரே ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு? இந்த சர்வீஸுக்கு, டயக்கோனியா, இந்த தர்ம சகாயத்துக்கு. சரியா? சொல்லிட்டு அகாயாவுல இருக்கிறவங்க ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தது காய்டோ ஹோமோன் ஜேலஸ், ஜீல்ங்கிற வார்த்தை இதுல இருந்து வந்தாதான் ஜேலஸ். உங்களுடைய ஜீல். சரியா? யாருடைய ஜீல்? இப்ப கொரிந்துட்டு வர அகாயாவுல கொடுக்கிறவங்களும் ரெடியா இருக்காங்க. 1 இயரா ஓகே, ப்ரிப்பேர்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கொடுக்க ரெடியா இருக்காங்க. எப்பா கொரிந்து விசுவாசிகளே, நீங்களும் ரெடியா இருக்கீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? ஜெலஸ்னா ஜீல். காட்டுப்பா, யோர் ஜீல். பாருங்க, என்ன ஆச்சு? மத்தவங்களை ப்ரோவோக் பண்ணுச்சு. Your zeal has stirred up, provoking. உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்வம் யார பத்தி? கொரிந்து விசுவாசிகளை நீங்க கொடுக்கிற ஆர்வத்தால, பாருங்க, கொடுக்கிற ஆர்வத்தால your zeal has stirred up most of them, greater number. பாருங்க, பிளேயான்னா நிறைய, பிளேயானஸ் கிரேட்டர் நம்பர். உங்களை பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு, ப்ரோவோக் பண்ணிருக்கீங்க நீங்க. உங்க ஆர்வம் டு த எக்ஸ்டென்ட் தட் அதர்ஸ் ஸ்டார்டட் கிவிங் மோர் நம்பர். எங்க வாசிங்க பார்க்கலாம். 2ல என்ன போட்டிருக்கு பாருங்க தமிழ்ல. verse 2. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கேதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. போதுங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 வசனம் போகும். சரியா? அப்ப கொரிந்து விசுவாசிகள Baptist, you can show my face, Baptist. அப்ப see the style of writing பாத்தீங்கன்னா, கொரிந்து விசுவாசிகளை குறித்து நல்ல ஒரு டெஸ்டிமனி. இன்னொன்னு, கொரிந்து விசுவாசிகள் இவ்வளவு ஆர்வமா கொடுத்தத பார்த்துட்டு மத்தவங்களும் நிறைய கொடுத்தாங்க. Their zeal has stirred up, provoked many, few சொல்லல, some சொல்லல. சரிங்களா? சோ நான் அடிக்கடி சொல்லுவேன், லைஃப் பிகெட்ஸ் லைஃப், ஜீவன் ஜீவனை பிறப்பிக்கும். சோ அதனால ரொம்ப அருமையா பவுல் அதான் அது ரிலேட்டடா உள்ள காரியங்கள், ஆர்ம்ஸ் கிவிங், ஓகே, தர்ம சகாயத்தை பத்தி ரிலேட்டடா உள்ள காரியங்களை அப்ப அந்த காலத்துல எல்லா சபைகள்லயுமே கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லா சபைகள்லயுமே
ஏழை பரிசுத்தவான்களை தாங்குவதற்கு தே கேவ் தேர் போர்ஷன்ஸ். ஆமா, கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது. மக்கதோனியாங்கிறாரு, அகாயாங்கிறாரு, புரிந்த சபை. சரியா? ஸோ அதனால கிவிங் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் கிறிஸ்டியன் லைஃப். சரிங்களா? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. We can close with the word of prayer. இன்னைக்கு 2வது வசனத்தோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? யாராவது சொல்ல வரீங்களா? anybody? பரவாயில்ல, உங்க சபையை பத்தி நல்லா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இப்படி கொடுக்கறத பார்த்துட்டு அநேகர் எழும்பி கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ் ஹஸ் கம் டு த கோர். இல்ல, தனக்கே வச்சுக்கணும், தானே வச்சுக்கணும் அப்படிங்கிற, இல்ல காமனா சொல்றேன், சுயம் நிறைய வந்துருச்சு, கொடுக்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனா வேத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது, கேளுங்கள் கொடுக்கப்படும் வந்து எல்கேஜி, அது பிலீவருக்கு. நான் சீஷனுக்கு என்னன்னா, வளர்றவங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? நீங்க 9வது அதிகாரத்தை மீதமா படிச்சு பாருங்க. அள்ளி கொடுக்கிறார் ஆண்டவர். அடிக்கடி வார்த்தை என்ன தெரியுமா? பவுண்டிஃபுல். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். போட்டெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க திருப்பி? அதை நம்ம அடுத்த வாரம் வாங்க. கொடுக்கறது பார்த்து ஏற்கனவே மத்தியில பார்த்துருக்கோம். அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார். கிவிங்ல மாத்திரம் God will never cheat us nor deceive us. கொடுத்து பார்த்தோம்னா டெஃபினட்டா சொல்றேன், அதோடைய ரீப்பிங் பவர்ஃபுல், பவுண்டிஃபுல்ங்கிறத அடுத்த வாரம் நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். சரிங்களா? ஜோமனி முடிச்சிடலாமா? யாராவது ஏதாவது பேசணும்னா பேசுங்க. ஐ கேன் கிவ் யூ டைம். இல்லைன்னா ஜோமனி. மிஷினரிஸ் கிட்ட வந்துட்டு அப்படிதானே பண்ணாங்க ஆரம்பத்துல. அவங்க வந்து ஏழைகளை கஷ்டப்படி சொன்னோம், அவங்களோட அந்த ஏழ்மையை பார்த்து இவங்களோட பணத்தை எல்லாம் அவங்களுக்காக செலவு பண்ணி ரொம்ப அருமையா ஒரு சில மிஷினரிகளோட பணிகளை பார்க்கும்போது ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பேசுறோம்னா அதான் ரீசன். சொல்றீங்க. நான் ரொம்ப சோகம் பாபு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சாரி இந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி சுருட்டுறது பணத்தை, எப்படி பணத்தை அடிக்கிறது, இதுக்குன்னே லீடர்ஷிப் எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கே தலைமைத்துவத்துக்கு வந்து பணத்தை சுருட்டுறது, பணத்தை கையாடுறது, சூறையாடுறது. கோச்சிக்காதீங்க, கேசுங்க, சாபங்க. எங்க வீட்டிலேயே வருங்க. யாரு பண்றாங்களோ, நான் சபிக்கல, the curse would fall upon their children, their family. Definite. ஆண்டவர் ஒண்ணு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா அவர் எவ்வளவு வைராக்கிய வாஞ்சை உள்ளது. சரியா? ஸோ அதனால லெட் அஸ் பி ஃபெய்த். நம்ம யாரையும் பாயிண்ட் பண்ண வேணாம். நம்ம உண்மையா இருப்போம், நம்ம இதுல உற்சாகமா இருப்போம். நமக்கு நல்லா தெரியுமா ஆண்டவர் நம்ம கையை ஸ்திரப்படுத்திருக்கிறாரா, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் நம்ம கையை. சரிங்களா? எனிபடி? வேற யாராவது? ஜோமன் இல்லாமா? அண்ணா ஜான் அண்ணா, கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர் அண்ணா? ஜோமன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வகுப்பு இது நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுப்பதினுடைய ஒரு உயர்ந்த நிலையை நீர் எங்களை யோசிக்க வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய திருச்சபைகள், எங்களுடைய தலைவர்கள் கொடுப்பதற்கு விருப்பமாக இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தருகிறீர். நற்கிரியைகளை நாங்கள் பழகும்படிக்கு அவைகளை நீர் எங்களுக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். எங்களுக்கு கண்ணில் படுற ஏழைகளுக்கு நாங்கள் மனப்பூர்வமா உதவி செய்கிற ஒரு நல்ல பண்பை நாங்கள் வளர்த்து கொள்றதுக்கு, அதன் மூலம் உங்களுடைய சீஷத்துவத்துல நாங்கள் இன்னும் நெருங்கி வளர்றதுக்கு நீர் உதவி செய்யும் சாமி. அப்படியே எங்களுடைய தலைவர்களுடைய மனதை ஏவி எழுப்பி ஆதி காலத்துல கிறிஸ்தவர்கள் என்றா கிடைச்சிருந்த அந்த ஒரு நல்ல சாட்சியை திரும்பவும் எங்களுடைய சபைகள் பெறுறதுக்கு நீர் உதவி செய்யும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Anna, for your prayer. Friends, thank you. Next week meet பண்றோம் புதன்கிழமை. ஓகேவா? God bless you. Bye bye. Thank you, brother.
தேங்க்யூ.